திருக்கார்த்திகை ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி பொரி 3 கப், பொடிச்ச வெல்லம் 1/2 கப், தண்ணி 1/4 கப், ஏலக்காய் 4, சுக்கு ஒரு சின்ன துண்டு, நெய் 1 ஸ்பூன். இப்போ பொரியை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வாணலியில் ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். 1/4 கப் தண்ணியில் சுக்கையும் ஏலக்காவையும் தட்டி போட்டு கொதித்து வடிகட்டினதுக்கப்புறம் அதே தண்ணியில் பொடிச்ச 1/2 கப் வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பேனில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ பேனில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு மெயினான விஷயம் பாகு ரெடி பண்ணுறது. பாகு நல்லா உருட்டுற பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாகை காய்ச்சணும். பாகு நல்ல பதத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு பொரி உருண்டை நல்ல ஷேப்பில் ஹோல்ட் ஆகி நிற்கும். பாகுப்பதம் நம்ம ரொம்ப முருக விட்டுட்டாலும் இல்லாட்டா முன்னமே எடுத்துட்டாலும் ஒன்று நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது, இல்லாட்டா ரொம்ப முருகிருச்சுன்னா கல் மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பாகுப்பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பொரி உருண்டைக்கே மெயினான ஸ்டெப்பு இந்த பாகுப்பதம் மட்டும்தான். அதனால் இப்போ நம்ம பாகுப்பதம் செக் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாகு அதுக்குள்ளே ஊற்றி பார்க்கும்போது அது நம்மளுக்கு அதை எடுத்து உருட்டுற அளவுக்கு நம்மளுக்கு பாகு ரெடியாக இருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு பாகு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பாகு செமி சாலிட் ஸ்டேஜுக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஒரு தேன் மாதிரி ஃப்ளோயியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து தண்ணியில் ஊற்றுனா அது தண்ணியில் சாலிடாக நிற்கும். அதை எடுத்து கையில் வச்சு உருட்டி பார்க்கும்போது உருட்டுறதுக்கும் வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அப்போ நம்ம பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக தட்ட ஆரம்பிச்சிடலாம். தட்டி கிண்ட ஆரம்பித்து உருட்டிட வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து கையில் உருட்டுறதுக்கு வருது எனக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கல் பதம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் பாகு. அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கடுக்குன்னு ஆகிடும் பொரி உருண்டை. அதனால் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரும். இந்த பனங்கற்கண்டுலாம் இருக்கலாம், அந்த மாதிரி உருட்டினா பனங்கற்கண்டு மாதிரி வரும். இப்போ நான் பொரியை தட்ட போகிறேன். எடுத்து வச்சுருக்கிற பொரியில் 3/4 வாசி பொரியை தட்டிட்டு கிண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி பொரியை தட்டிக்கலாம். ஏன்னா எல்லா பொரியும் தட்டிட்டு அப்புறம் பாகு சில நேரம் பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம தட்டி கிண்டி பார்க்கணும். கிண்டி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தளன்னு பாகு நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சமே நம்ம தட்டிக்கலாம். இப்போ எனக்கு கிண்டும் போது தெரியுது என்னென்னா இன்னும் கொஞ்சம் தட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் மொத்தம் 3 கப் பொரி எடுத்திருந்தேன். அதில் இப்போது ஆல்மோஸ்ட் 3/4 வாசி தட்டிட்டேன். எடுத்து வச்சுருந்த பொரியில் 3/4 வாசி பொரியை தட்டிட்டேன். இப்போ கிண்டும் போது ஓரளவுக்கு எல்லாமே அப்சார்ப் ஆகி எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பொரி தான் மீதி இருக்குது. அவ்வளோதான், ஓகேவாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கையில் நெய்யை தடவிட்டு பொரி உருண்டையை உருட்டி எடுத்துடலாம். சூடோடு இருக்கும்போதே உருட்டிடணும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் கையை நல்லா நெய் தடவினதுக்கப்புறம் அந்த சூடு கொஞ்சம் தெரியாது, அதனால் ஒட்டவும் செய்யாது. அதனால் நெய் தடவிட்டு உருண்டையை உருட்டி எடுத்துடலாம். இது கூட நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய், குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், எள், பொட்டுக்கடலை இதெல்லாம் கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். நான் இன்றைக்கி அதை எதுவும் சேர்க்கலை, வெறுமனே பொரி மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியான மெத்தடில். இப்போ பார்த்திங்கன்னா பொரி உருண்டை நல்ல ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி உடைச்சா நல்ல
கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த பாகுபதம் மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்து எடுத்துக்கணும். இந்த திருக்கார்த்திகைக்கு பொரி உருண்டை செஞ்சு சாமிக்கு படைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.